மாண்புமிகு அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த தொகுதி முக்கியமான தொகுதி. இந்த தொகுதி இருக்கிற வேட்பாளருக்கு எனக்கு தான் போட்டி. இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி இங்க இருக்கின்ற வாக்கா பெருமக்கள் கடந்த முறை அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக்குனீங்க. அவர் இந்த தொகுதிக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் சந்தான கிருஷ்ணன் அவர்களே, மாவட்ட அறிவிச்சார் மோகன் அவர்களே, முன்னாள் கே சீனிவாசன் அவர்களே, கோலத்தூட்டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற அதிமுக கட்சி சேர்ந்த பகுதி கழக செயலாளர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, முன்னாள் மாமன்ற உறுப்பினர்களே, வாரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளே, தலைவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, ஐஜேகே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, புரட்சி பாரத கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, புதிய நீதி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளே, பெருந்தலைவர் மக்கள் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, எங்கே திரளாக குழுமிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் மக்களே, மகளை சேர்ந்த சகோதரிகளே, தொழிலாளர் நண்பர்களே, பத்திரிகையாளர்கள், உடன்பல அனைவருக்கும் என்னுடைய முதற்கால் நன்றி கலந்த வணக்கம். இப்போ அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய கழகத்தின் சார்பாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற மரியாதைக்குரிய சகோதரர் திரு பி சந்தான கிருஷ்ணன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், மக்கள் சின்னம், உங்கள் சின்னம், ஏழைகள் சின்னம், தொழிலாளர் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. இன்றைய தினம் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முந்தி நான் முதலமைச்சராக இருந்தேன். அப்போ இந்த கொளத்தூர் தொகுதியிலிருந்து அவர் ஜெயிச்சு வந்தார். அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ பல வாக்குறுதி கொடுத்தார் இந்த தொகுதி மக்களுக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு தண்ணி கூட கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேங்கி நிற்காதுன்னு. அப்படியா தேங்கி இருந்தா இல்லையா? பல இடத்துல தண்ணி தேங்கி இருந்தது. ஏன் சட்டமன்ற அலுவலகத்திலேயே இடுப்பு தண்ணி இருந்ததில்ல? உண்மைதானே? கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினாரா? ஆக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு. இப்படி ரட்ட வேடம் ஓடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்ல, 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். 1-2 இல்லை, அப்படியே பொத்தாமதுவா அறிவிச்சார். 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அறிவிச்சார். அதில் 4/4 வாக்குறுதி கூட நிறைவேற்றல. உண்மைதானே? அவர் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதி நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கல்வி கடன் ரத்து பண்ணாரா? எல்லா குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய தாய்மார்களுக்கு சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுக்கிறார், கொடுத்தாரா? மாதம் பெட்ரோல் டீசல் குறைக்கிறார், குடிச்சாரா? அதோட ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக கொடுக்கிறார், கொடுத்தாரா? எதையுமே செய்யல. நாட்டு மக்களை ஏமாற்றிய முதலமைச்சர் இந்த தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் திரு ஸ்டாலின் அவர்கள். உண்மைதானே? இப்போ எல்லா இடத்துலையும் என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார். என்ன எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சி எரிஞ்சிருவாராம். என்ன தொடர்ச்சி எறிகிறதுக்கு? திரு ஸ்டாலின் அவர்களே, எங்க தொண்டனை கூட உங்களால் தொட்டு பார்க்க முடியாது.
என்ன நான் முதலமைச்சர் ஆகும்போது சர்வசாதாரணமாக நினைச்சாரு. இவர் எடப்பாடி பழனிசாமி கிராமத்திலிருந்து வந்தவர் தானே, அழகா இவரை வெளியேற்றிடலாம்னு நினைச்சாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை விரல் விட்டு ஆட்டுகின்ற அளவுக்கு 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். நான் முதலமைச்சரான உள்ள பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று மேதகு ஆளுநருடைய ஆணைப்படி சட்டப்பேரவைத் தலைவர் என்னை பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று பணித்த காலத்தில் நான் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற நேரத்தில் இன்றைய முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவரோட திமுக எம்எல்ஏலாம் சேர்ந்து நான் அந்த அறிக்கை வாய்ச்ச உடனே சட்டப்பேரவைத் தலைவரை அந்த இருக்கையிலிருந்து பிடிச்சி கீழே தள்ளி இழுத்து விட்டாங்க, மைக்கை உடைச்சிட்டாங்க. அதில் போய் ஜம்முன்னு ஒரு எம்எல்ஏ வந்துட்டார், திமுக எம்எல்ஏ. எவ்வளோ புனிதமான இருக்க, இந்த நாட்டுக்கு சட்டம் இயற்றக்கூடிய மாமன்றம், சட்டமன்றம் சாதாரண நினச்சிக்காதீங்க, சட்டம் இயற்றக்கூடிய மாமன்றம், 8 கோடி மக்களுடைய பிரச்சனையை பேசுகின்ற மன்றமா சட்டமன்றம். அப்படிப்பட்ட அந்த மன்றத்தில் என் டேபிளில் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. டேபிள் ஏறி முதலமைச்சரை நான் பதவி ஏற்றுட்டு அமர்ந்துருக்கிறேன், டான்ஸ் ஆடுறாங்க. மற்ற மந்திரிகள்லாம் எல்லா மந்திரி டேபிளில் ஏறி மற்ற எம்எல்ஏ திமுக எம்எல்ஏலாம் டான்ஸ் ஆடுறாங்க. இவரெல்லாம் நாட்டுக்கு நன்மை செய்கிற ஆளுங்களா? இவரெல்லாம் தேர்ந்தெடுத்தால் எப்படி இருக்கு நாடு? சிந்திச்சு பாருங்க. ஒரு எம்எல்ஏனா எப்படி கட்டுப்பாடோடு இருக்கணும், நாட்டு மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அதுக்கு தானே எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் திமுகலாம் அது கிடையாது, எல்லா ரவுடிகள் ராஜ்யமாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுமா? சரி, நான் பெரும்பான்மை நிரூபிச்சிட்டேன். ஸ்டாலினால பொறுக்க முடியல, சட்டை கிழிச்சுக்கிட்டு வீதியில் போறார். நாங்கள் தொட்டு கூட அவரை பார்க்கல, எல்லாமே வீடியோவில் பதிவு இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுதே உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, சட்டை கழிச்சிட்டு போனீங்களே. இப்போ பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்க போது என்ன செய்ய போற? எப்படி வீதியில் நடப்பால் நீங்களே கனவு பார்த்துங்க, நீங்களே மனசில் நினைச்சு பார்த்துங்க. ஸ்டாலின் அவர்களே, என்னை தவறான இடம் போட்டு பார்த்தீங்க. 4 ஆண்டு 2 மாதம் நான் முதலமைச்சர் இருக்கும்போது கடுமையான வறட்சி, சென்னை மாநகர மக்களுக்கு கூட குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத நிலை, ரயிலில் தண்ணி கொண்டு வந்து சென்னை மாநகர மக்களை தாகத்தை தீர்த்த அரசாங்கம் அதிமுக அரசு. பிறகு டெல்டா மாவட்டம் புரட்டி போட்டு போயிட்டது, பயங்கர புயல், 6 மாவட்டம் பூரா பயிர்கள் நாசமாயிட்டது. அந்த புயலால் சேதம் அடைஞ்சிட்டது. மின்கம்பங்க பூரா சேதம், டிரான்ஸ்பார்மர் பூரா சேதம், துணைமணி நிலையெல்லாம் அடிச்சு நொறுக்கியாச்சு காத்துல. அப்படி இருக்கும்போது கூட புயல் வேகத்தில் செயல்பட்டு நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுத்தோம். பிறகு கொரோனா, நல்லா தெரியும் உங்களுக்கு கொரோனா எப்படிப்பட்ட காலம்னு. அந்த வைரஸ் காற்றிலே எளிதில் பரவக்கூடியது. அந்த வைரஸ் ஒருவரை தாக்கப்பட்டால் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதுக்கப்போ எப்படி அந்த நோய் தாக்கப்படுது, அந்த நோயினுடைய அறிகுறி என்ன, அதுக்கு என்ன மருந்து செலுத்தினா அந்த நோயை கட்டுப்படுத்த முடியும்னு எதுவுமே தெரியாது. அந்த காலகட்டத்தில் கூட நம்முடைய மக்களுடைய விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களுக்கு நல்லா தெரியும், யாராவது உற்றார் உறவினர் இறந்துட்டா கூட அந்த பாடி கிட்ட போகல, யாரும் போகிறதுக்கு பயந்தாங்க. அப்படியே இறுதி சடங்கு நடக்கும்போது அப்படி எடுத்து தூக்கி குழியில் போட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட நம்முடைய மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக சிறப்பாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளித்து இந்தியாவிலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம் என்று பெயரை வாங்கணும். இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சருடைய கருத்துக்களை கேட்பதற்கு காணொலி காட்சி மூலமாக ஏற்பாடு செஞ்சு அனைத்து முதலமைச்சருடைய தொடர்பு கொண்டு பாரத பிரதமர் பேசினார். அப்போ அவர் தெரிவித்த கருத்து, தமிழகத்தில் சிறப்பாக கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துறாங்க, அவர்களை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு திறமையான ஆட்சி கொடுத்தோம். நாங்க உங்களால் அப்படி கொடுக்க முடிஞ்சதா? உங்களுக்கு வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒண்ணுமே வரல. சிறப்பான ஆட்சி கொடுக்க முடிஞ்சதா? ஒரு வருஷம் மக்கள் வெளியில் இல்லை, ஒரு வருஷம் மக்கள் வெளியில் வரல. ஏழைகள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக எல்லா குடும்பத்தைக்கும் விலையில்லா அரிசி, விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய் கொடுத்தோம். குடும்பத்துக்கு 1000 ரூபா கொடுத்தோம். மெட்ராஸில் 2 தடவை 2000 ரூபா கொடுத்தோம். அப்போ தைப்பொங்கல் வந்தது,
எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் பொங்கல் என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபா கொடுத்தோம். 1 ரூபா வருமானம் கிடையாது, அரசுக்கு 1 ரூபா வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டி வருமானம் கிடையாது, கலால் வருமானம் கிடையாது, அதே போல டாஸ்மாக் வருமானம் கிடையாது, பெட்ரோல் டீசல் விற்பனை வரியில் வருமானம் கிடையாது, இப்படி பத்திரப்பதில் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் வருமானம் கிடையாது. 1 ரூபா வருமானம் இல்லாமல் இந்தியாவிலேயே சிறப்பான ஆட்சி செய்த மாநிலம் தமிழ்நாடு. உங்களால் தர முடிஞ்சுதா? எதுவுமே இல்லாமல் 2024-25 வருகின்ற வருமானம் 2020-21 வந்த வருமானத்தை விட 1,36,000 கோடி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூடுதல் வருமானம் வருது. அப்படி அண்ணா திமுக ஆட்சியில் விட திமுக ஆட்சியில் கூடுதல் வருமானம் வருது. 5 லட்சம் கோடி எதுக்கு கடன் வாங்கினீங்க? அந்த கடன் வாங்கி என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்காங்களா? எதுவுமே இல்லை. ஒரு பக்கம் கடன் அதிகமாக வாங்கியாச்சு, ஒரு பக்கம் வருமானம் அதிகம், பெரிய திட்டம் இல்லை. இந்த பணம் எங்கே போச்சு? போய் சேர இடத்துல போய் சேர்ந்துருக்குது. அதையெல்லாம் தோண்டி எடுத்து மீண்டும் மக்களிடத்தில் வழங்கப்படும். உண்மைதானே? சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு கடுமையான சோதனை நாங்கள் சந்தித்தோம். அந்த சோதனையான காலத்தில் விலைவாசி உயரல, மக்கள் பாதிக்கலை. அம்மா உணவகத்தில் ஏழைகள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக 3 வேளை சுட்ட தமிழ்நாடு உணவு 7 லட்சம் பேருக்கு அம்மா உணவகத்தில் விலை இல்லாமல் கொடுத்தோம். 1 வருஷம் கொடுத்தோமா இல்லையா? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கொடுக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த ஆட்சிக்கு இல்லை. ஒரே ஒரு மழை தான் பெஞ்சுது, எங்கே பார்த்தாலும் தண்ணி நின்றுது. அப்போ ஒரு பெண்மணி வீதியில் போகும்போது, அப்போ அந்த தண்ணியில் நடந்துக்கிட்டு போகும்போது அந்த பெண்மணி சொல்கிறாங்க, ஸ்டாலின் தான் வந்தார், நீச்சல் அடிக்க விட்டார். ஸ்டாலின் தான் வந்தார், நாம சொல்லல, அந்த பெண்மணி சொன்னாங்க. அப்படி எந்த ஒரு திட்டமே கொண்டு வராத ஆட்சிகிட்ட முதலமைச்சர் இந்த தொகுதி வேட்பாளராக போட்டிடுறாங்க. சீர்தூக்கி பாருங்க, அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டாந்தோம், திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டாந்தோம். இப்போ முதலமைச்சர் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி எதுவுமே செய்யலைன்னு. நான் செய்யலைங்கிறீங்களா? நான் செஞ்சதெல்லாம் சொல்கிறேன். திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியில் செய்ததெல்லாம் சொல்லுங்கள். இந்த குளத்தூர்லேயே மீட்டிங் போடுங்க, ஒரு ஸ்டேஜை போடுங்க, எப்பொழுது கூப்பிட்டாலும் நான் வர்றேன். 2011 2021 வரை அண்ணா திமுக ஆட்சியிலே நடைபெற்ற பணிகள், அறிவிக்கப்பட்ட திட்டம், அதனால் மக்கள் கிடைக்கப்பட்ட நன்மை புள்ளி விவரத்தோடு சொல்கிறேன். நீ வெறும் 5 வருஷத்தில் சொல்லு போதும், அதிகமாக சொல்ல வேண்டாம். 5 வருஷத்தில் சொன்னால் போதும். என்னப்பா செஞ்சிருக்கிற? 1 வருஷத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தேன். 1 ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து. அம்மா இருக்கும்போது 6, 10 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து நம்முடைய மாணவர்கள், ஏழை குடும்பத்தில் மாணவர்கள், நடுத்தர குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள் இன்றைக்கு குறைந்த கட்டணத்திலே மருத்துவக் கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 7 சட்டக்கல்லூரி கொண்டாந்துருக்கிறோம். 7 சட்டக்கல்லூரி, 68 பாலிடெக்னிக், 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம். ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா 1000 கோடியில் 1000 ஏக்கரில் கட்டி வச்சான். அதை திறக்க வக்கில் முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார் என்னை பற்றி. ஸ்டாலின் அவர்களே 6 மாவட்டத்தை பிரித்து கொடுத்தேன். 6 மாவட்டத்தை பிரித்து நிர்வாக வசதிக்காக கொடுத்தேன், பல தாலுக்காக கொடுத்தேன், பல வருவாய் கோட்டத்தை கொடுத்தேன். உங்களால் கொடுக்க முடிஞ்சுதா? 284 ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டாந்தோம். மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், 30 படிக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம், அத்தனை செய்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களால் முடிஞ்சுதா? எத்தனை பாலம், நிறைய பாலம் இருக்குது. இவ்வளவு பாலமும் இந்த சென்னை மாநகரத்தில் மட்டும் கட்டியிருக்கிறேன். தங்கசாலை சந்திப்பதில் பாலம், 800 முகத்தில் உயரமட்ட பாலம், மாட்டுப்பந்தில் ரயில்வே பாலம், கத்திவாக்க நெடுஞ்சாலத்தில் பேசின் பாலம், வில்லிவாக்க ரயில்வே சுரங்க பாதை, கொரட்டூர் ரெட்டை ஏரி மேம்பாலம் இடது பக்கம், கொரட்டூர் ரெட்டை வலது பக்கம், எம்சி ரோட்டில் வாகன சுரங்கப்பாதை, போரூர் மேம்பாலம், கொரட்டூர் ரயில்வே கீழ்ப்பாலம், சென்னை வடபழனி எஸ்கே சாலை சந்திப்பில் பாலம், கொளத்து போரூர் பாலம், அதே போல் அண்ணா ஆர்ச்சி நெல்சன் மாணிக்கம் சாலை இணைக்கும் பாலம், அமந்தகரை பாலம், கீழ்கட்டளை மேம்பாலம், வேளச்சேரி மேம்பாலம், பல்லாவரம் மேம்பாலம், வேலப்பக்கம் மாம்பலம், தாம்பரம் நடைபாலம், குராம்பேட்டை நடைபாதை, வண்டூர் மேம்பாலம், வேளச்சேரி பாலம், கீழ்கட்டளை பாலம், இத்தனையும் செஞ்சிருக்கிறேன். நீ ஒரு முதலமைச்சராக தான் படித்து பார்த்து பேசணும், தெரிஞ்சா தானே பேசுறதுக்கு. எதுவுமே தெரியாத என்கிட்ட சவால் விட்டுட்டு இருக்கார் ஸ்டாலின் அவர்களே. இது மட்டுமல்ல, எந்த துறையில் கேட்டாலும்
நாங்கள் பதில் சொல்ல தயார். உங்களுக்கு அந்த சவாலுக்கு நீங்கள் ஏற்றுக்கிட்டா இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே எப்பொழுது கூப்பிட்டாலும் நான் வர்றேன். அந்த சவாலில் கலந்துக்கிறேன். மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும் எது சரி என்று. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு மருத்துவத்துறை இந்தியாவிலே சிறந்து விளங்குது. இன்றைக்கு வேளாண் உற்பத்தி 5 ஆண்டு காலம் உணவு தானிய உற்பத்தியில் இன்றைக்கு தேசிய அளவில் 5 கிறிஸ்கர்மான என்ற உயர்ந்த விருதை பெற்றுக்கிறோம். 140 தேசிய விருது உள்ளாட்சி துறையில் பெற்றுக்கிறோம். இன்றைக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை 5 ஆண்டு தொடர்ந்து நம்ம தேசிய விருது பெற்றுக்கிறோம். 2 கையும் இல்லாத ஒருவருக்கு 2 கையும் பொருத்தி அரசு மருத்துவர்கள் சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களால் எப்படியாவது செய்ய முடியுதா? 35,000 இன்றைக்கு மருத்துவர்கள், மருத்துவ உதவி செவிலியர், மருத்துவ பணியாளர்கள் 35,000 பேர் நியமிச்சிருக்கிறோம். நாங்கள் கொண்டாந்து அரசு மருத்துவக் மருத்துவமனையில் கூட போதிய டாக்டர் இல்லை, போதிய நர்ஸ் இல்லை, போதிய மருத்துவ உதவியாளர் இல்லை. ஒரு கேவலமான ஆட்சி இந்த நாட்டில் நடந்து கொண்டு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை கொண்டாந்தோம். உணவு உற்பத்தி தடையில்லாமல் மக்களுக்கு கிடைக்க வேண்டும். குடிநீர், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் கொண்டாந்தோம். இன்றைக்கு நம்முடைய அம்மா இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு டீம்ஸ் தண்ணி தேக்கிற வரைக்கும் கண்ணங்கோட்டை தேர்வாக்கண்டி அங்கே ஒரு டீம்ஸ் தண்ணி தேக்கிற அளவுக்கு நாங்கள் சென்னை மாநிலங்களுக்கு தண்ணி கிடைக்க செஞ்சோம். பல திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிய அரசாங்கம் ஒன்றுமே செய்யாமல் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எதுவுமே செய்யலை. இன்னொன்று சொல்கிறார் திரு ஸ்டாலின், திண்ணையில் படுத்து வரலாம் முதலமைச்சர் ஆகிட்டேன். ஸ்டாலின் அவர்களே, நான் ஒரு கிளை செயலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பிலிருந்து மாவட்ட பொறுப்பிலிருந்து மாநில பொறுப்பு வந்துருக்கு. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கலாம். எந்த அளவுக்கு உழைத்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். உழைப்பே இல்லாமல் உங்கள் அப்பா செல்வாக்கில் அடையாளம் காணப்பட்ட ஸ்டாலின் அவர்களே, சவால் விட்டுலாம். அந்த சவாலுக்கு நாங்களாம் எதுக்கு பயப்பட மாட்டோம். சிந்திச்சு பாரு. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதியுடைய மகன். யார் இல்லைனா? யாரையா இல்லைனா அப்படின்னு சொன்னா தான் ஸ்டாலின் யாருன்னு மக்களுக்கு தெரியும். அவருன்னு அடையாளப்படுத்திக்கல. ஸ்டாலின் யாருன்னு சொன்னா அப்பா பேரை சொன்னா தான் ஸ்டாலின் தெரியுது. நாங்கள் அப்படி இல்லை. அதிமுகவில் இந்த பதவியில் இருக்குன்னு சொன்னாவே எங்களுக்கு அடையாளம் தெரியும். எங்கள் உழைப்பால் நாங்கள் அடையாளம் கண்டோம். ஆனால் உங்கள் குடும்பத்தால் நீங்கள் அடையாளம் கண்டிருக்கிறீங்க. ஆகவே வேண்டுமென்று திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை நிறுத்தி உங்களுக்கு மக்களுக்கிட்டே நேரடியாக போய் சந்திங்க, அரசியல் ரீதியாக சந்திங்க. தவறான பேச்சை நீங்கள் மீண்டும் தொடர்ந்தால் அதுக்கு தகுந்த பதிலடி நான் மட்டுமில்லை, எங்கள் தொண்டனே வழங்குவான். இன்னொன்று குட்டி வந்திருக்குது. இந்த கிராமத்தில் உங்களுக்கு தெரியும், நான்லாம் விவசாயி. அந்த வாழை மரம் போகும்போது இடக்கண்ணு முட்டும். அது மாதிரி ஒரு இடைச்சல் முட்டி ஒரு துணை முதலமைச்சர் இருக்கார். அவர் போட்டு கொஞ்ச நேரம் போடுறாரு. அவரு பாவம் வேண்டாம், ஏற்கனவே பால்டாயில் கொடுத்து அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. அந்த பால்டாயில் குடிக்கிறவங்க எல்லாம் பஞ்சு டைலாக் பேசுறாங்க. என்ன பண்றது, தலைவிதி. ஆக ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, கௌரவத்தோடு இருங்க. இருக்கின்ற பதவிக்கு தகுந்த மாதிரி பேசி பழங்க. 51 ஆண்டு காலம் நான் பொது வாழ்வில் வந்திருக்கிறேன். 1974 நான் இன்று வரை எந்த அரசியல்வாதியும் தவறாக பேசுனது கிடையாது. அதனால தான் என்னுடைய தொகுதியில் கடந்த முறை 94,000 வாக்குகள் நான் ஜெயிச்சிருக்கிறேன். நான் எப்போ சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று வந்தனோ அப்போ தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினும் சட்டமன்றத்தில் 89 அவர் எம்எல்ஏ, நானும் 89 எம்எல்ஏ. ஆனால் நீங்கள் வந்த வழி வேறு, நான் வந்த வழி வேறு. நான் உழைச்சி வந்தேன். ஆனால் ஸ்டாலின் என் அப்பா முதலமைச்சர், என் அப்பா திரு கருணாநிதி திமுக தலைவர், அதனால் உள்ளே வந்துட்டேன். எங்கே போல ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு எம்எல்ஏ ஆனால் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். கஷ்டமே தெரியாமல் செல்வ செழிப்பில் வாழ்ந்த முதலமைச்சருக்கு விலைவாசி பற்றி தெரியுமா? நாட்டு மக்கள் படிக்கின்ற துன்பத்தை பற்றி தெரியுமா? இன்றைக்கு ஏழைகள் படிக்கின்ற துன்பம் அவருக்கு தெரியுமா? நான் மக்களோடு மக்களாக வாழ்ந்த ஏழை மக்களுடைய கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயம் எல்லாம் பங்கு பெற்றுக்கிறேன். கிராமத்தில் வாழ்கின்ற அந்த சூழலில் பட்ட அனுபவம். ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு திட்டம் அறிவிக்கின்ற பொழுது அந்த திட்டம் நேரடியாக மக்களுக்கு போய் சேர வேண்டும். அதனால் விழிப்போடு இருந்து செயல்பட்ட காரணத்தினால தான் இன்றைக்கும் அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுறாங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அறிவிச்சோர்
சந்தான கிருஷ்ணன் அவர்களுக்கு உங்களுடைய மகத்தான ஆதரவை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அவர் ஒரு அற்புதமான மனிதர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடியவர், பண்பாளர். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் விலைவாசி குறைக்கப்படும். மின்கட்டணம் அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு 67% மின்கட்டணம் உயர்த்தியாச்சு. 67% திமுக ஆட்சியில் மின்கட்டணம் உயர்வு. அதோட மாநகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு. ஆண்டுக்கு 6%, 2 வருஷத்தில் 12%. அதிமுக ஆட்சி இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 112% இன்றைக்கு வீட்டு வரி உயர்வு. கடைக்கு 150% வரி உயர்வு. கடைக்கு 2 மடங்கு பீக்கவர் 6லிருந்து 9 வரைக்கும் பீக்கர் டபுள் சார்ஜ் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லை, கடையில் ஏதாவது வியாபாரம் பண்ண முடியுதா? திமுக காரம் பண்ணுற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அட்டுணியம். கடையில் போய் அந்த உணவகத்துக்கு போய் நல்லா மூக்கு பிடிக்க புரோட்டா தின்னுட்டு பணம் கட்டால் மூக்கு மேலே குத்துறான். நாட்டில் ஏதாவது நம்முடைய கடைக்காரர் நிம்மதியாக வியாபாரம் பண்ண முடியுதா? இந்த ஆட்சியில் சிறுமிக்கு பாதுகாப்பில், பெண்களுக்கு பாதுகாப்பில், பாட்டியம்மா கூட பாதுகாப்பில். அப்படிப்பட்ட ஒரு காவலான ஆட்சி, கேவலமான ஆட்சி. 2 வயசு பிஞ்சு குழந்தை கிருஷ்ணகிரியில் கதற பாலியல் இருக்கிற விஷயத்தை கொலை செஞ்சிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? கேட்டா உடனே என்ன சொல்றாரு? எடப்பாடி அடிமையின. திரு ஸ்டாலின் அவர்களே, 1999 யாரோட கூட்டணி? நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, பாரதிய ஜனதாவோட தானே கூட்டணி வச்சிங்க. வெற்றி பெற்று மத்தியில் அமைச்சராக இருந்தீங்களா? அப்போ பாரதிய ஜனதா இனிச்சுதா? 2001 சட்டமன்ற தேர்தல், பாரதிய ஜனதா திமுக கூட்டணி, அப்போ பாரதிய ஜனதா இனிச்சது. அப்போ மதவாத கட்சியில் திரு ஸ்டாலின் அவர்களே, அன்றைக்கும் பாரதிய ஜனதாவுக்கு அதே கொள்கை, இன்றைக்கும் அதே கொள்கை. ஆனால் ரட்ட வேடம் போடுற ஸ்டாலின் அவர்களே மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா தலைவர் மாதிரி இருக்கலாம், அந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மாதிரி இருக்கலாம், பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இருக்குது. அவர்கள் வச்சா சரி, நாங்கள் வச்சா மதவாத கட்சி. ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்னென்னலாம் பேசுற? ஏயா, இந்த நாட்டுடைய பிரதமர் இந்த நாட்டையே ஆள்றார், நீ தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இந்த குதிக்கிறிய. 3 முறை பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்கார். அவரு பேச அடக்கமாக இருக்கார். நீங்கள் காலில் தலையில் நடந்துட்டு இருக்காரு, அப்போ மகனும் தலையில் நடந்துட்டு இருக்கிறீங்க. ஸ்டாலின் அவர்களே, நீ யாரோட மோதலின்னு பார்த்து மோது. போய் மலையோட மோதினா மண்டை தான் உடையும். சிந்திச்சு பாரு, இனிமேல் சிந்திச்சாவது பேசுங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த வரி உயர்வு, விலைவாசி உயர்வில் மக்களை காப்பாற்றுவதற்காக எல்லா குடும்பத்தையும் 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். மாதந்தோறும் குடும்பத்துக்கு குடும்ப தலைவிக்கு 2,000 ரூபாய் வழங்கப்படும். அம்மா இருசக்கரம் வாங்கினா 5 லட்சம் பேர் கொடுப்போம், மானி 25,000. அதே போல் எல்லா குடும்பத்தையும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். எல்லா குடும்பத்தையும் வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கலுக்கு பொங்கல் தோப்பு கொடுக்குறாங்க, அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா தீபாவளிக்கும் நம்முடைய தாய்மார்களுக்கு பட்டுப்புடவை வழங்கப்படும். இப்பொழுது பெண்கள் தான் நகர பேருந்தில் கட்டணமெல்லாம் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணமெல்லாம் பயணம் செய்யலாம். அதே போல் இன்றைக்கு ரேஷன் கடையில் வழங்குகின்ற அரிசி சற்று தரம் குறைப்பதாக சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கடையில் எப்படி அரிசி கிடைக்குதோ அதே அரிசி ரேஷன் கடையில் கொடுக்கப்படும். ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா எண்ணெய் கொடுக்கப்படும். அதே போல் அம்மா இல்லம் திட்டம், இன்றைக்கு ஜாதி மதம் பாராமல், எந்த ஜாதி மதம் பாராமல் ஏழைகள் சொன்னால் அவளுக்கு வீடு இல்லாமல் அற்புதமான வீடு, காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல் முதியோர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த நிதி 12,000 உயர்த்தப்படும். இப்படி பல திட்டங்கள். அதேபோல் படித்த பெற்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பில் பதிவு செஞ்சு பணி கிடைக்காம வந்தால் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். அதுபோல் +2 வரைக்கும் படித்தா 1000 ரூபாய் வழங்கப்படும். நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 மானியம் கொடுக்கப்படும். கட்டிட தொழில் ஈடுபட்டுக்கிட்ட கட்டுமான பணியில் ஈடுபட்டுக்கிட்ட போது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுக்கிட்ட மீனவர்கள் உயிருக்கு உயிர் நீத்தா அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சி வந்தோடனே மலர்ந்துடன் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி அற்புதமான வேட்பாளர், நம்முடைய வேட்பாளர் எளிமையானவர், அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்களை 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும்.
இந்த தொகுதி ஒரு மாற்றத்தை தாருங்கள். இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி ஒரு சிறப்பான தொகுதியாக அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றப்படுகின்ற தொகுதியாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் என்பதை உறுதி இந்த நேரத்தில் தெரிவித்து வெற்றி வேட்பாளர் சந்தான கிருஷ்ணன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை பாதம் தொட்டு வணங்கி கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.